பிக் பாஸ் வீட்டோட அடுத்த கேப்டன் யாரு? வெளிவந்த அதிரடி நாமினேஷன் லிஸ்ட்ல 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதை தாண்டி நைட்டு ஒரு பக்கம் 3 பேரோட டிஸ்கஷன் நடந்தது. வினோத், பார்வதி மற்றும் கமருதீன் அவங்க 3 பேர் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க, தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பண்ணிடுங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தோட கேப்டன் யாரு? 3 பேர் கேப்டன்சி கண்டென்டர். விக்ரம், பிரவீன்ராஜ் மற்றும் யாரு, கனி. இந்த 3 பேர்ல கேப்டன் ஆகியிருக்கிறது என்னன்னா பிசிக்கல் டாஸ்க் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மோஸ்ட்லி கேப்டன் ஆகியிருக்கிறது யாருன்னா பிரவீன்ராஜ். ஒரு பக்கம் அழகா தப்பிஸ்டார் விக்ரம். கனி பயந்துருப்பாங்க, போன வாரம் வாங்கின அடியே போதும், திரும்ப 2வது வாரம் இருந்து நம்ம எதுக்கு மாட்டணுன்ற மாதிரி. ஆனால் ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் வச்ச இலக்கு குறி வச்சா இற விழணும் அப்படின்றதால 2 வாட்டி கேப்டன்சி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 2வது வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பார்க்குறேன். இட் வாஸ் கிரேட், சூப்பர் அப்படின்ற மாதிரி. அப்போ அவருடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எங்க போயிருக்கும் அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவருடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போயிருக்கும்? ஒருவேளை அந்த பாஸ் செல்லாபடியா ஆயிருச்சா அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. இல்ல செல்லுபடி ஆயிருந்தா அவர் யாருக்கு கொடுத்திருப்பார் அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை அது கனியன் கோக்கு, கனிக்கா இல்ல விக்ரம்கா அப்படின்னு யோசிக்கும் போது விக்ரமுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிறைய ஸ்கிட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்கிறதால விக்ரமுக்கு கொடுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஒண்ணு. ஓகேவா? அடுத்து யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இது கேப்டன்சி. ஸோ அடுத்ததாக சூப்பர் டிலக்ஸ்ல ஆர்டர் மாறி இருக்கணும். அதுல மாறினதுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 3 பேருக்கு போய் சேரி இருக்கணும். ஒன்னு சுபிக்ஷாவுக்கு போயிருக்கு ஆல்ரெடி. 2வது பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க. எஃப்ஜேவும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு 4வது கேப்டன் தப்பிச்சிட்டாரு, விக்ரம் தப்பிச்சிட்டாரு. வியானாக்கு அந்த பாஸை சுபிக்ஷா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 6 பேர் நாமினேஷன்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எத்தனை? 10 பேர் உள்ளார்கள். ஸோ அந்த 10 பேர்ல இருந்து தான் நாமினேஷன் வரணும் அப்படின்றது நம்ம கிளியரா தெரியும். நேற்று எபிசோட்லயே பிளானிங்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாரும். ஒரு பக்கம் திவாகர், கலையரசன்லாம் சேர்ந்து கமருதீன், பார்வதி மற்றும் வினோத்துக்கு ஓட்டு போட்டு விட்டுருவோம், அவங்கள வெளியே அமுச்சு விட்டுணும், கமருதீனுக்கு வினோத்துக்கு போடணுன்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா? அது வேற. நைட்டுமே டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட்டகரியில 5 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. நம்பர் 1 பார்வதி. உங்களுக்கே தெரியும், பார்வதி போன வாரம் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நிறைய பேருக்கு அதிருப்திகள், குறிப்பா கனியன் கோ கேங் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் நல்லாவே பேசி வச்சுட்டு ஓட்டை போட்டிருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்றது உங்களுக்கு எண்டுல புரியும். ஸோ பார்வதி ஓட்டு போறதுக்கு வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கிறதால பார்வதி நாமினேஷன்ல வந்துட்டாங்க. 1. 2வது பார்வதி கூட்டு இருக்க கமருதீன் நிழலாக இந்த வாரம் வீக்கெண்ட்லயும் சரியான ரோஸ்ட், சரியான அடி விழுந்திருக்குல்ல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவருமே போட்டு தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே செம்ம கான்ல இருக்கிறதால கமருதீன் வந்துட்டார். 2. 3வது வினோத். அதே கேங்ல இருந்த வினோத்துமே நாமினேஷன் வந்திருக்காரு. டேய், நான் என்னடா பண்ணேன், உங்க கூட பேசதாண்டா செஞ்சேன், உங்களுக்கு கூட நிக்கதாண்டா செஞ்சேன், அதுக்குன்னு என்ன நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துருவீங்களாடா அப்படின்ற மாதிரி வினோத்தும் ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வினோத்தோட நாமினேஷன் 3. அடுத்து 4வதா யாருன்னா கலையரசன். கலையரசனோட டபுள் கேம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா பார்வதி, அப்புறம் பாத்தீங்கன்னா வினோத் மற்றும் கமருதீனே கலையரசனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் துரோகி, கூட இருந்தே குடி பறிச்சிருக்கான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில கலையரசன். அடுத்ததாக அரோரா சின்லர் அப்படின்றது தான். இந்த வீட்டில் அவங்க எதுக்கு இருக்காங்க, ஏன் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ வீட்டா செட்டு ப்ராப்பர்ட்டியா இருக்காங்கன்றதான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அவங்களை வேற எங்கன்னா பார்க்க முடியும்னா துஷார் பக்கத்தில் இருப்பாங்க. துஷார் இவங்க 2 பேர் கனெக்ட் ஆகி இருப்பாங்கன்றது மட்டும் தான். இந்த 5 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இதுல குறிப்பா எனக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எப்படா துஷாரை விட்டீங்க, அவர் எப்படா மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. துஷார் எஸ்கேப் ஆயிட்டாரு எப்படி அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது. இன்னொரு பக்கம் கனி அண்ட் கோ கேங்கை மட்டும் யோசிச்சு பாருங்க. கனி கேங்ல இருந்து ஒருத்தர் கூட வரல. கெமி வரல, கனி வரல, சபரி வரல. என்ன நடக்குது இங்க? அந்த கேங்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாருமே சேவ் ஆகிட்டு இருக்காங்க. ஒருத்தருமே வராம நடக்கும்போது கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த 5 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்ன்றது சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். நீ சொன்னியே வரலையே அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் கன்ஃபார்ம் லிஸ்ட்ன்ற மாதிரி எனக்குமே சொன்னாங்க. சோஷியல் மீடியால இப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்த தகவல் படி இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை நான் இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதன் மூலியமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கேங் கம்ப்ளீட்டா பேசி வச்சுட்டு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. எபிசோட்ல கலையரசனும் திவாகரும் பிளான் பண்ணதை காமிச்சாங்க. ஒரு இடத்துலயாவது இந்த கனியன் கோட்டுக்கு பிளான் பண்ணது ஒன்னாவது காமிச்சிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூர்டா அந்த கேங் தப்பிச்சிருக்காங்கன்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. இது நான் போன வாரமே சொல்லிட்டு இருந்தேன். போன வாரமே அவங்க கரெக்டா பேசி வச்சு அழகா ஓட்டு போட்டாங்க. 2 வாரமும் எனக்கு டவுட் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி 2 வாரம் நடந்தது. போன வாரம் 5 பேர் அப்படியே போட்டாங்க. சுபிக்ஷா வியானா, சுபிக்ஷா வியானான்ற மாதிரி ஆதிரை, அப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே,
கெமி மற்றும் கனி, இந்த 4 பேர் அட்ட டைம்ல அடிச்சான் காப்பின்ற மாதிரி 5 பேருமே ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ ஆதிரை வெளியே போனா அந்த அடிச்சான் காப்பி நிற்குமா செய்யும், கண்டினியூஸா அப்படியே போட்டிருப்பாங்களே, அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த 5 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படின்றது தான். பட் இதுல ஒரு பக்கம் இந்த கேங்கு தான் பார்வதி, வினோத் மற்றும் கமருதீனோட பிளான் தான் சக்சீட் ஆகாம போயிருச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு மக்களே, இந்த வாரம் ஒரு எலிமினேஷன்னா அது கலையரசன் ஆட்டோமேட்டிக்கலி காலி ஆயிடுவாரு. 2 எலிமினேஷனா இருந்தா அரோரா சிங்லர் மற்றும் கலையரசன், வேற வழியே கிடையாது. இந்த 3 பேருக்கு ஓரளவு ஓட் பேங்க் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே, இதுதான். அடுத்ததாக இந்த 3 பேர் ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வினோத் வந்து என் லைஃப்ல என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இடம் வாங்கி வீடை கட்டணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு, வேற மாதிரி பிளே பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்றாரு. ஓகே, மக்களே ஒரு முக்கிய விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம கலையரசன் இருக்காரு பாருங்க, இவரு தான் அல்டிமேட்டு. ஒரு பக்கம் கலையரசன் வந்து வினோத்தை நாமினேட் பண்ணும் திவாகர் வந்து சொல்லிட்டாரு. ஆனா அதே வினோத் வந்து கலையரசன் கிட்ட கேட்கும்போது யார் யாரெல்லாம் நாமினேஷன் வருவாங்க, என்னடா நடக்கணும் போது, ஆனா நீங்க கூட நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குண்ணே, வருவீங்க 3 ஓட்டு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர்கிட்டயே சொல்லிட்டு கலையரசன் போய் வினோத்துக்கே குத்திருக்கான். அதான் ஹைலைட். ஓகே, குத்திருப்பாருன்றது அவங்க பேசினதை வச்சு சொல்றேன். இன்னொரு பக்கம் நீங்க 50 நாள் ப்ராடக்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு 50 நாள் தான் தகுதி இருக்கு, அதுக்கு மேல தகுதி இருக்காது, உன்னை வச்சிருக்க மாட்டாங்கன்னு போது, டேய் நான் 100 நாள் நினைச்சு வந்திருக்கேன், நீ வேற சும்மாறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இல்லைண்ணா 100 நாளா கஷ்டம், 50 நாள்ன்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். நீ எல்லாம் இருப்ப, உனக்கு முன்னாடி நாங்கெல்லாம் போயிருவோன்ற மாதிரி ஒரு 3 பேரோட பேர் சொல்றாரு. ரம்யா, ஜோ, நானு, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ரம்யா, அரோரா, கலை, இந்த 3 பேருமே நான் உங்க வீட்டை விட்டு போயிருவோம், நீ வேணா இருப்ப, எங்களுக்கு அப்புறம் தான் போவேன், இந்த 3 பேர் ஃபர்ஸ்டே போயிருவோன்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இட் வாஸ் எ ஃபேர் கால் தான். ஒரு பக்கம் கலையரசன் சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு, அதுல மாற்று கருத்துல. இன்னொரு பக்கம் வீடு கட்டணும் இதெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம், இதுக்கப்புறம் நம்ம டாஸ்கா பார்ப்போம், மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் ஜென்ரலாக போய் இன்வால்வ் ஆகலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி கானா வினோத் அட்வைஸ்லாம் சொல்றாரு. அப்போ பார்வதி சொல்றாங்க, அதனால நம்ம எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லைங்க, தப்பை கேட்கறதுமே நம்ம விஷயம் தான், கூட்டமா இருந்து தப்பை கேட்காம போறது தப்பு தான், நம்ம தப்பை கேட்போம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இன்னொரு வருஷனா பார்வதி நீங்க பார்க்க போறீங்க, எனக்குள்ள இருக்கிற டேலண்டோ தனித்திறமைகளோ இதுக்கப்புறம் வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ண போறேன், அதை காட்ட போறேன்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் என்னன்னா, சபரி பையன் நல்லா ஏத்தி விடுறான்ப்பா, பிராட்டப்ன்றது இது என்ன ஏத்தி விடுறான், அது என்ன அப்பா அம்மாவை மீன் பண்றான், பிராட்டப்னா நான் அப்படி மீன் பண்ணல, வளர்ந்த விதத்தில் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அவன் படிச்ச இதை மட்டும் தான் மீன் பண்ற. உடனே பார்வதி, டே அது எதுவுமே நீ சொல்லக்கூடாதுரா, வளர்ந்த விதம்ன்றதே தப்புடா, அதை எதுவுமே பேசக்கூடாதுரா, அது எல்லாமே கனெக்ட் ஆகுதுரா, அதை பேசுற ரைட்ஸ் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லடா, அதை சொல்லக்கூடாதுரான்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொல்ற விதம்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வச்சு நீ சொல்லணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புடான்றதை சொல்றாங்க. நல்ல விஷயம், அது இப்பயாவது புரிய வச்சிங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கமருதீன் தயவு செய்து புரிஞ்சுக்கும். அடுத்து வினோத் இன்னொரு ஸ்டேட்மெண்டே சொன்னாரு, சீப்ப அப்படின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாத, நீ அன்னைக்கு சுபிக்ஷா கிட்ட பயன்படுத்தின ஒரு பொண்ணை பார்த்து நீ அந்த மாதிரி வார்த்தை சொல்லாமா, அதெல்லாம் சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அது சொசைட்டில எவ்வளவு பெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அது நீயே பண்ணி உன் மரியாதையை கெடுத்துக்காத, இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுத்திருந்தாரு. என்னையா அவ்வளவு கருத்தா பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கவுங்க இதுக்கப்புறம் கேம் பிளேல என்னெல்லாம் மாற்றங்களோ தப்புகளை திருத்தி கொண்டு கேம் பிளேல போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.